ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுனாமி கேம் தான் போட போகிறோம். நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப ஒர்க் இருந்துச்சு. அதனால தான் இன்னிலேருந்து நம்ம பேக் டு பேக் தாங்க. வாங்க, இது பார்த்திங்கன்னா பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணி நிறையா இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இதில் வச்சு நம்ம போட போகிறோம். சரி வாங்க போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கோம். திடீர்னு பெரிய சுனாமி வருது, எப்படி இருக்கும்? இப்போவே ஐயோ ரொம்ப இத்தனோண்டு தான் வந்துச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்கே இங்கே ஒளியறது இருக்கும், அங்கே போயிட்டு பெரிய சுனாமி வருதுன்னா ஒளிஞ்சிட்டு போயிடலாம். அங்கங்கே காயின்ஸ்லாம் வேறு இருக்குங்க, அது வேறு பொறுக்கி வச்சுக்கணும். ஏன்னா இதுவே நான் பார்த்தீங்கன்னா கொடுத்து வாங்கிட்டேன் நான் பெரிய என்னடா இது இத்தனோண்டு அலைக்கே அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம நடந்து தாங்க போகணும். இது நான் பெரிய போட்டு வாங்கலான்னு நினச்சேன். இந்த ப்ரௌன் கலரில் ஒருத்தருக்கு மட்டும் போகிற மாதிரி இருக்கும்ல, அந்த போட்டு வாங்கலான்னு நினச்சேன். அது வாங்கலான்னு நினைக்கும் போதே இதை தொட்டு விட்டுட்டேன் தெரியாமல். 95 காயின்ஸ் வர போயிடுச்சு அதில். அதனால நம்ம நடந்து தான் போகணும். அடிக்கடி தொட்டு இதுலேயே பாதி ஹெல்த் குறைஞ்சிருது. அப்புறம் எப்படி நம்ம போகணும்? ஐயோ ஏன் கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன். ஐயோ இந்த காயின் ₹1 தான்ண்டு. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ₹1 காயின் தராங்க நம்மளுக்கு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ மட்டும் பெரிய அலை வந்துச்சுன்னா மொத்த அலையும் தூக்கிட்டு போட்டு பெரிய அலை வரும். அதனால நம்ம சேஃபாக இங்கே ஒளிஞ்சிக்கலாம். ரோபாஸ் காயின் இது வாங்கினாதான். ஐயோ நான் என்ன போட் இருக்குன்னு நினச்சிட்டேன். போட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அமுத்து வர போயிட்டேன். இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் போட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு அழுத்தினா பாருங்க, இந்த பேஸ்கெட் வந்துடுச்சு. போகும்போது மட்டும் வருமா? நம்ம உள்ளே இருக்கும் போது என்னடா ரிஸ்க் இவ்வளோ போகுது? அப்படியோ ரிஸ்க்கு கம்மியாகிடுச்சு. ஐய அதில் வேறு கொஞ்சம் தான் வருது. அப்படியோ இத்தனோண்டு தான் வந்துச்சு, அதனால ஜம்ப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம முடிக்கும் போது ஆல்மோஸ்ட்டு என்னடா அதுக்குள்ளே சீக்கிரமாக முடிக்கணும். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதே. இன்னொரு லெவல்லையும் முடிச்சு விட்டுற வேண்டியதுதான். இல்லைங்க இதுக்குள்ளே போக முடியல. இது என்னது? சேம் ஸ்பீட் அண்ட் 10 more added health more than கேனோ ரீசார்ஜ் in 20 minutes. அதெல்லாம் எனக்கு என்னென்ன தெரியாது, போங்கடா. லெவல் 3க்கு நம்ம வெற்றிகரியாக வந்துட்டோம். இப்போ இதில் நம்மளுக்கு 193 காயின்ஸ் தந்திருக்காங்க. இது வாங்க பை பண்ணிடலாமா? ஜாலி, எனக்கு பிடிச்ச போட்டு நான் வாங்கிட்டேன். இதில் ஒன்றுமே ஆகாது, அப்படியே போகலாம். டக்குன்னு போயிட்டு வந்துடலாமா? என்னடா போட்டு போகலாம். கேனோ 60 என்ன கேனோ 60 என்னடே தெரில, போட்டு விட்டுறாங்க. ஐயோ மொத்தாலையும் அடிச்சுட்டு போச்சு. கரெக்டாக நம்ம இங்கே கேவ் இருக்கிற இடத்துக்கு வந்து பாருங்களேன், கரெக்டாக வருது. ஸ்டோரேஜ் வால்ட்டா? டூல்ஸ் ஃப்ரம் யுவர் டூல் bar into your vault. Click tools to put them in your tool bar. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாங்கள் போகிறோம். ஜம்ப்பு போட முடியாது, இப்படி இருந்தால் தான் போட முடியும். டக்குன்னு போகணும், டக்குன்னு இங்கே நம்ம நடந்தே போகலாம் guys. ஐயோ பெரிய அலை கரெக்டாக அந்தந்த அலை வரும்போது கரெக்டாக நம்ம இந்த கேவுக்குள்ளே வந்துடுறோம் guys. அது அலையே வரலையா? ஐயோ சாரி, வேணாம். நம்ம இங்கே ஜம்ப் பட்டன் கொடுத்து நடந்தே போவோம். காயின்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது, பொறுக்கிட்டு போகணும். டேய் நான் பொறுக்கலான்னு வச்சுருந்தேன்டா, அதுவும் பொறுக்கிட்டு போ. என்னாச்சு பண்ணு.
நம்ம காயின்ஸ் எல்லாம் அவன் எடுத்துகிட்டு போகிறான். நம்ம காய்ஸ் இல்லை, இந்த கேம் உருவாக்குனவங்க காய்ஸ் இல்லை. எனக்கு ஒரே ஒரு அதிசயம் என்னன்னா, வந்ததுலேருந்து பெரிய இலை வரவே இல்லைண்ணா. அதுதான் இப்போ ஒரு பெரிய வாய் வச்சுட்ட வருமோ தெரில. ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இதுக்குள்ள ஆஸ் கொஷின் இவ்வளோ பெருசுலாம் வேணும். ஐயோயோ வந்துட்டே இருக்குடா. ஐயோ தெரியாமல் அழுத்தி விட்டனே. ஐயோ போங்கடா. ஐயோ உள்ளே போடா. இந்த கொஷினை கேட்டுட்ருக்க. ஐயோ போ. எவ்வளோ பெரிய அலை வந்துச்சு பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் வராது. ஏன்னா இவ்வளோ பெரிய அலை இப்போவே வந்துடுச்சு, அதனால வராது. எனக்கு ஒரு நிமிஷம் நான் ஒன்று சொல்லவா? ஒரு கேம் பிளேயரு கரெக்டாக பெரிய சுனாமி வரும்போது கரெக்டாக இந்த இடுக்கில் போய்ட்டு ஒளிஞ்சுக்கிட்டாரு. நல்ல வேலை அவங்கள அடிச்சுட்டு போகல. இது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தூரத்தில் ஒரு காயின் தருது, அது நம்ம பொறுக்கிட்டு தான் போகிறோம். டக்கு டக்குன்னு முடியுதுப்பா. அதனால கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு போகலாமா? பின்னாடி திருப்பியும் போனால் அவங்க வரதான் செய்வாங்க. நிறைய காயின்ஸ் இருக்குது, பொறுக்கிட்ட போகலாம். எவ்வளோ இருக்குது? 43 ரூபா தானா? என்னடா 43 ரூபா தந்துருக்கீங்க? ஐயோ ஒரே ஒன்று ஒன்றா ப்ளஸ் பண்ணுது அப்படியே. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஜாலி. இதையும் லெவல் 3 ஆமாம் லெவல் 3யும் நம்ம முடிச்சிட்டோம். எனக்கு என்னன்னு தெரில, இது இந்த ஒரு அதிசயத்தில் தான் நம்ம ஒழுங்காக முடிச்சிருக்கோம். 2 லெவல்ஸ் ஒரு வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது என்னது? இது வேணாம் எனக்கு. இது ஜம்ப் பவரா? நம்ம சுனாமியோட ஜம்ப் பண்ணிடலாமா? அப்படி ஒரு பவர் தராங்க. வேணாண்டா, எனக்குலாம் எதுக்குண்ணா அது? நம்ம கொஞ்சோண்டு அழுத்தி விட்டு போகலாமா? இல்லை சண்டை போடலாமா? சண்டே போட்டுடலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 125 காயின்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொருக்கா 49ன்னு சொல்லிட்டு 125 காயின்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம லெவல் 3யை முடித்தோம்ல, அதனால தான் நம்மளுக்கு காயின்ஸ் அதிகமாக தந்திருக்காங்க. சரி அடுத்து விடலாம். ஐயோ நான் அடுத்து விடலாம் போனால் என்னை வந்து துரத்துறான்டா இவன். வெயிட் 20 மினிட்ஸ். இப்போ தான் அழுத்துனாங்களா? நம்ம 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். எனக்கு வெயிட் பண்ணலாம் நேரம் இல்லை இங்கே. ஐயோ இதோட இல்லைங்க. ஃப்யூச்சர் அப்டேட் என்னடா உள்ளவே போக முடியல. ஃப்யூச்சர்லலா ஏதோ தெரிஞ்ச ஹிந்தியில் புறம்பிட்டுருக்கேன் நான். சரி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எல்லாருக்குமே என்னோட அன்பை தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. லெவல் 2லேருந்து 3 ஜம்ப் பண்ணிவிட்டு இப்போ 4 லெவல் நம்ம போகணும். பார்ட் 3 கம்மிங் சூன். கீழே வேணுமான்னு கேளுங்க, அப்புறம் போட்டுடலாம். எல்லாருக்குமே பாய். நாங்கள் இப்போ நம்ம இந்த கேம் பிளேவை முடிக்க போகிறோம். பாய்.